நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ சேலம் மாவட்டம் தலைவாசல்ங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கிற ரூஃப் ஷீட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நம்ம பயனர் பயோடேங்க் 3000 லிட்டர் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. நீங்க ஃபேக்டரி, வீடு, அபார்ட்மெண்ட், ஸ்கூல்னு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கனாலும் செப்டிக் டேங்க் கட்டுவீங்க இல்லைங்களா? அதாவது செங்கல் மணல் வச்சு செப்டிக் டேங்கை கட்டுவீங்க. அது கொஞ்ச நாளா நிறைஞ்சிடும். நீங்க லாரி வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கணும் இல்லைங்களா? நீங்க பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் லாரி வச்சு கிளீன் பண்ணவே தேவையில்லைங்க. அதாவது பயோ டேங்க் வந்து 3 விதமான பயோ டேங்க் இருக்கு. கான்கிரீட்ல பயோ டேங்க் இருக்கு, பிளாஸ்டிக்ல பயோ டேங்க் இருக்குங்க. அதே மாதிரி எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல பயோ டேங்க் இருக்குங்க. நீங்க கான்கிரீட்ல இருக்க பயோ டேங்கையோ இல்ல பிளாஸ்டிக்ல இருக்க பயோ டேங்கையோ வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா மரம் செடிகள்லாம் பக்கத்துல இருந்ததுன்னா அதனோட வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. பக்கத்திலேயே போர் இருந்ததுன்னா அந்த போர் தண்ணியோடவும் கலந்து துர்நாற்றம் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா நம்ம பயனீர் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் இந்த டேங்க் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது இரும்பை விட உறுதியான மெட்டீரியல் இந்த டேங்க் செஞ்சு கொடுக்குறோங்க. அதனால டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிறதோ இல்லை லீக்கேஜ் ஆகிறதோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அதனால தான் நம்ம பயனீர் பயோ டேங்க் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோடவே உங்களுக்கு கொடுத்துட்றோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைவான இடம் இருந்தாவே போதுங்க. மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல கூட நம்ம இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார் பார்க்கிங்க்கு கீழே இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் காரை பார்க் பண்ணிக்கலாங்க. இல்லை பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கூட நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு மேலே பாத்ரூம் டாய்லெட் தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அதாவது லேண்ட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டேங்கை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போதே இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்க்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா தான் உள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அந்த வெளியே வர தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்திலேயோ இல்லை மழைநீர் தொட்டிலையோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ விட்டுறலாங்க. இந்த இடத்துல ட்ரைனேஜும் இல்லை தோட்டமும் இல்லைங்கிறதுனால இதை வந்து பூமிக்கு கீழே போகிற மாதிரியே அந்த தண்ணியை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட சுத்திகரித்த தண்ணியோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறதுனால பூமி சீக்கிரமாக இந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. இந்த டேங்குக்குள்ளே இனாக்குலம்ங்கிற பாக்டீரியா போடுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பயனீர் பயோ டேங்க்குள்ள பயோமீடியா பயோபாலிமருங்கிற மேட்டு கொடுத்துருக்கோங்க. அந்த மேட்டில் ஒட்டி பாக்டீரியாவும் இனப்பெருக்கம் ஆகிக்குங்க. அதனால தான் நம்ம பயனீர் பயோ டேங்க் பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இது எந்த ஒரு பயோ டேங்க்லையுமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி கடையில் கிடைக்கிற எல்லா பிராண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆசிட் மட்டும்தாங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோசெப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.